ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது வுட்ஒர்க் தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது லோ பட்ஜெட் டிவி கேபினட். என்னடா இவ்வளோ பட்ஜெட் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கலாம். ஆனால் எல்லா தரப்பு மக்களுக்கும் நம்ம வேலை செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் நான் மட்டும்தான் இந்த வேலையை செஞ்சேன், வேறு யாரையும் வச்சுக்கல. ஏன் வச்சுக்கலன்னா இது தேவையில்லை, ஒரு ஆளே போதுமானது. நான் பெரும்பாலும் தனியாக தான் செய்கிற ஆள், சிங்கிளாக செய்கிற ஆள் தான். ஏதாவது பெரிய வேலை, ரொம்ப பெரிய வேலைன்னு முதல்ல நம்ம டீமை கூப்பிட்டுப்போம். மற்றபடி நான் ஒருத்தர் 2 பேர் தான், மேக்ஸிமம் ஒருத்தர் 2 பேர் தான். நான் தான் மெயினாக செய்வேன். அதில் எதுக்காகன்னா, எனக்கு என்னுடைய ஐடியா, என்னுடைய மூலம் நான் அவங்க வேலை சொல்கிறாங்கன்னும் போது நான் அவங்க சொல்கிறத, அவங்களுக்கு தேவையானதை சொல்லுவாங்க. இப்படி வேணும், எனக்கு அப்படி வேணும்னு சொல்லுவாங்க. அதை நான் புரிஞ்சுக்கின்னு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு ஐடியா கொடுப்பேன் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம ஒரு நான் எல்லாம் தெரிஞ்சவன்னு சொல்ல, நான் இத்தனை வருஷத்தில் வேலை செய்யும் போது நம்ம இவ்வளோ பார்க்குறோம். நம்மளுக்கு அவங்க சொல்கிறதில் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அது அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும். எனக்கு அவங்க சொல்கிறத புரிஞ்சிக்க முடியும். அப்படியே அவங்க சில விஷயம் புரிஞ்சிக்காமல் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது தெளிவில்லாமல், இல்லை இப்படி என்ன ஐடியான்னு ஒன்றும் தெரியலையே, என்ன பண்ணுறது தெரில, நீங்களே சொல்லுங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்லை எனக்கு இப்படி தான் வேணும்னு சில பேர் சொல்லுவாங்க. சரி நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள், இப்படி எதனா நீங்கள் நிறைய வீடு பார்த்துருப்பீங்களா, நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்களா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லுவோம், இப்படி தான், சரி செஞ்சுக்காங்க, பரவாயில்ல, இந்த மாதிரி செஞ்சுக்காங்க, ஸ்லைடிங் பண்ணிக்காங்க, டிவி கேபினெட் இந்த மாதிரி மாடர்னாக செய்யுங்க, நல்லாயிருக்கும், நல்ல ரிச் லுக்கு தரும் அப்படின்னு. கொஞ்சம் பட்ஜெட்டாக, இல்லை பரவாயில்ல காசு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படி. இல்லைப்பா என்னால் இப்போ முடியாத கண்டிஷனில் தான் இந்த வேலை செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணி கொடுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லைப்பா என்னால் இவ்வளோ தான் முடியும்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படிலாம் எல்லா கேட்டகரியிலையும் ஒரு ஆள் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த வேலையை கொண்டு போகிறதுனால தான் என்னால் லோ பட்ஜெட்லேயும் செய்ய முடியும், ஹை பட்ஜெட்லேயும் செய்ய முடியும். ஹையாக செய்கிறவங்களுக்கு என்னென்னா, பெரும்பாலும் எனக்கு இன்னும் லாங் லைஃப் வரும், நம்ம ஒரு முறை தான் செய்கிறோம்னு நினைப்பாங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் மிடிலாக செய்கிறவங்க நம்ம பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படின்னா அதுக்குள்ளே கொஞ்சம் பாரு, மேலே ஏதோ 10-5 சேர்ந்துருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. வீடை கட்டிட்டு அமைதியாக, சரி என்னடா செய்ய முடியலையே, இது எமர்ஜென்சிக்கு ஏதோ ஒன்று செய்கிறோம்ப்பா, கையில் காசு இல்லை, நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். யாரையும் நம்ம இதெல்லாம் ஆடம்பரம் தான், எக்ஸ்ட்ரா வேலை தானே, அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும்ல, அதுதான் இந்த வேலை. எப்படா இவ்வளோ கம்மியாக செய்யணுன்றதுக்காக தான் இவ்வளோ பேச்சியும், லாங்காக பேசுகிறேன்ட்டு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு கார்பெண்டராக நான் இத்தனை வருஷத்தில் செய்கிற வேலையை பொறுத்து நான் அதை பற்றி பேசுகிறேன். மற்றபடி வேறு இன்னும் கிடையாது. சும்மா பேசணுன்றதுக்காகலாம் பேச வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது மைக்கா ஷீட்டு எவ்வளோ வருது, எல்லாத்தையும் என்னுடைய லேபரில் கொஞ்சம் நான் கம்மி பண்ணிக்கினா நான் மெட்டீரியல் வாங்கி நான் இதை செஞ்சுட்டேன். அவ்வளோதான். 2 ட்ராவும், 2 டோரு, அப்படியே ப்ளைனாக ஷீட்டு, ஒரு மைக்கா ஷீட்டு, பேஸ்ட்டு, ஹேண்டில், ஃபிட்டிங்ஸு, அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்குள்ளேயே எவ்வளோ முடியுமோ அதுக்குள்ளே கம்மி பண்ணி, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே கம்மி பண்ணி நம்ம பண்ணி கொடுக்கணும் இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுத்தாச்சு அவர் கேட்ட பட்ஜெட்டுக்கு. இந்த டிவியும் ஃபிட்டிங் பண்ணி நான் தான் கொடுத்தேன். ஏன்னா அவங்க வந்திருக்கிறாங்க, ஏதோ அவருக்கு என்ன பிடிச்சிச்சோ பிடிக்கல இதெல்லாம் நீ பண்ணி கொடுத்துரு. அவங்க ஏதோ ஹோல்ஸ் போனோம் அது இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க போலங்க, அது என்னவோ தெரில. மொத்தமாக என்னை கூப்பிட்டாரு, நான் பண்ணி கொடுத்துட்டேன். சரி ஓகே. அதுக்கு நம்ம வாங்குறதெல்லாம் அப்பாற்பட்டது. ப்ளைவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 ரகம் இருக்குது. எம்ஆர், டிடபிள்யூஆர், பிடபிள்யூபி. இது 3 தான் ப்ளைவுட் நான் சொல்கிறது, சரிங்களா. அதுக்கான வீடியோ நான் தெளிவாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் சொல்கிறேன். இந்த ப்ளைவுட்னால் என்ன, எப்படி அது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அது எப்படி ட்ரை பண்ணி எப்படி அது உருவாக்குறாங்க, என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறாங்கன்ற வரைக்கும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன் அது காஸ்ட்டு இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது, கம்மியாகுது. எல்லாமே மரத்தில் தான் செய்கிறாங்க. எதையுமே எல்லாமே மரம் தான், எதுவும் கம்மி மாற்றி எல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே மரம் தான். மரத்துடைய அந்த லேயர் வினியர், அது லேயராக கட் பண்ணி அப்படியே ரோலை எடுத்து அப்படியே அந்த லென்த்துக்கும் எவ்வளோ வேணுமோ நம்ம சைடில் ஸ்டாண்டிங் பண்ணுறதோ, கட் பண்ணி என்ன சைஸ் வேணுமோ நம்ம எடுத்துக்கிறதோ எல்லாமே டோட்டலி மரம் தான். அதில் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு அதுதான் முக்கியமானது.
அதுவும் அப்புறம் அந்த மரத்தோடைய குவாலிட்டி, தரம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நீங்கள் மரம் மில்லுக்கு போகிறீங்க, மரம் மில்லுக்கு போகும்போது வாஸ்கால் ஜன்னலும் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு விண்டோவுக்கு எடுக்கிறீங்க, வாஸ்காலுக்கு எடுக்கிறீங்க, டோருக்கு எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அதுலேயே மரத்துடைய வேல்யூ தெரியும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும்ல. அதே மாதிரி தான் இதுவும். அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ யாரோ ஒருத்தருக்கு உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன்.